நான் கசை பேசுகிறேன். பின்னிய கசைநார்கள் புண்ணிய தசைநார்களை கிழித்து எறிந்தது. இது உடலில் உழுத கலப்பை கசைகள். நான் அந்த குருதி கால்வாயில் குளித்து கரையேறிய கசை பேசுகிறேன். உங்கள் 1000 கால வசைகளை காதுகிழிய வாங்கிய கசை பேசுகிறேன். சிலுவை உயிர் உறிஞ்சும் கருவி, கசை வலிவூற்றும் கருவி. இயேசுவின் மரணத்தின் மாற்றுப்பாதையாய்தான் நான் முன்மொழியப்பட்டேன். ஆனால் இரட்டை ஒலியின் ஊற்றுக்கண்ணாய் உருமாறி போனேன். வெறுப்பை அசை போட்ட கூட்டம் கசை கேட்டது. நான் தண்டனைக்கான கருவி, ஆனால் களைகளால் பயிர் விடுங்க பணிக்கப்பட்டேன். நான் குற்றவாளிகளுக்கான கசை, ஆனால் குறையற்றவரின் முதுகை குதறினேன். நான் தீச்செயல்களுக்கான தீர்ப்பு, ஆனால் வன்மத்தின் அலகுகளால் கீறப்பட்டேன். கசையும் சிலுவையும் இரட்டை பிறவிகள் அல்ல, ஆனால் இயேசுவின் மரணம் எங்களை இணைத்து கட்டியது. சிலுவை எல்லோரையும் இணைக்கிறது. பாவத்தின் பசையில் ஒட்டி கிடக்கும் கசையை கூட. மேன்மக்களுக்கு கசையடி கொடுப்பது முறையல்ல என்கிறது விவிலியம். ஆனால் நான் மேன்மகனின் மேனியை கிழித்தேன். உள்ளத்தை தூய்மைப்படுத்தவே கசையடி என்கிறது விவிலியம். நானோ உள்ளம் தூய்மையானவருக்கு கசையடி கொடுத்தேன். நான் வீசுபவரை பொறுத்தே பாராட்டையும் பழியையும் பெறுகிறேன். நான் வேடனின் கையில் இருக்கும் அம்பு போல தானே எழும்பி இலக்கை நோக்கி பாய்வதில்லை. நேர்மையின் கரங்களால் வீசப்படும் போது பெருமை அடைகிறேன். அழுக்கின் கைகளால் கையாளப்படும் போது கரைபடுகிறேன். எனவே என்னை வீசும் முன் உங்கள் உள்ளத்தின் அழுக்குகளை வெளியே வீசுங்கள்.